இந்த டேட்ஸ்ங்கிறத பிரெக்னென்ட் விமன் சாப்பிடலாமா? ஒரு தேர்ட் ட்ரைமஸ்டருக்கு மேல அது என்ன மாதிரியான எஃபெக்ட் கொடுக்குது? அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபருங்கிறது ஷார்ட் ஆகி அவங்களுக்கு ஈஸியாக அந்த வெஜைனல் பர்த்துக்கு வணக்கம், நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் நடையார். இந்த டேட்ஸுங்கிறத பிரெக்னென்ட் விமன் சாப்பிடலாமா? இதுதான் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு டவுட். ஸோ டேட்ஸோட அட்வான்டேஜ், சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட் நம்மளுக்கு இருக்குது, அது யார் சாப்பிடலாம், ஒரு தேர்ட் ட்ரைமஸ்டருக்கு மேலே அது என்ன மாதிரியான எஃபெக்டை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம எல்லாமே இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். ஸோ டேட்ஸ் முதல்ல என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும்? அது ஒரு ஹை எனர்ஜி, ஹை கேலரி ஒரு ட்ரை ஃப்ரூட். அது ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரு இமீடியட்டாக நம்மளுக்கு அந்த ஒரு சுகர் ஸ்பைக் நம்மளுக்கு டேட்ஸ் கொடுக்கறதுனால ஒரு சுகர் கிரேவிங் இருக்குது, இல்லை நம்மளுக்கு ஒரு நேச்சுரலாக நம்ம சாக்லேட்ஸ்லாம் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நேரத்தில் அந்த டேட்ஸ் சாப்பிட்டா அது நல்லது. அதில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால அது நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷனையும் நல்லாவே ரிலீவ் பண்ணும். விட்டமின் கே, பொட்டாசியம், அந்த மாதிரியான நிறைய நியூட்ரியன் ரிச் ஆன ஒரு ஃப்ரூட் இந்த டேட்ஸுங்கிறது. அது மட்டும் இல்லாமல் அயன் அண்ட் ஃபாலிக் ஆசிட், அதாவது ரொம்ப அதிக கண்டென்ட்னு நம்ம சொல்ல முடியாது, பட் அதில் கண்டிப்பாக அயன் ஃபாலிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த அனீமியா மாதிரியான சிம்டம்ஸையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டேட்ஸுங்கிறது ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ இந்த டேட்ஸுங்கிறது யார் சாப்பிடலாம் அப்படின்னா, சுகர் இல்லாதவங்க, டயபெட்டிக்காக நீங்கள் இல்லை ப்ரெக்னென்சியில் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக இந்த டேட்ஸை சாப்பிடலாம். ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ டேட்ஸ், ஒரு 3-4 டேட்ஸ் சாப்பிட்றதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. இப்போ எல்லாருக்குமே ஏன் இந்த டவுட் இந்த டேட்ஸ் அப்படின்னா, தெர் வாஸ் அ ஸ்டடி தட் கேம் அப் தட் செட் தட் டேட்ஸ் நம்ம டெய்லி 36 வாரத்துக்கு மேலே டெய்லி ஒரு 5-6 டேட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் லேபருங்கிறது, அதாவது சர்வைக்கல் டைலட்டேஷன் சீக்கிரமாகவே ஆகி அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் லேபருங்கிறது ஷார்ட் ஆகி அவங்களுக்கு ஈஸியாக அந்த வெஜைனல் பர்த்துக்கு அந்த டெலிவரி டைமுங்கிறது ஷார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டடி இருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு இப்போ இந்த டேட்ஸ் நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு டெலிவரி பெயின் மாதிரி வந்துருமா அப்படிங்கிற அந்த ஒரு டவுட் இருக்குது. ஸோ இந்த ஸ்டடி அந்த 36 வாரத்துக்கு மேலே பண்ணியிருக்காங்களே தவிர அதனால நம்ம ஏர்லி ப்ரெக்னென்சியில் நம்ம டேட்ஸ் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் எதுவும் கிடையாது. பட் நம்பர் ஆஃப் டேட்ஸ் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப ஹை கேலரியாக இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறது பெட்டர், அண்ட் ரொம்ப நிறைய நம்பர் ஆஃப் டேட்ஸையும் எடுக்கிறது அவாய்ட் பண்ணுறது வில் பி பெட்டர். நீங்கள் தாராளமாக டேட்ஸ் சாப்பிட்லாம். அது உங்களுக்கு ஒரு ஹை எனர்ஜியான ஒரு கேலரி கண்டென்ட் இருக்கிற ஒரு ட்ரை நட்டு தான் அது. ஸோ யூ கேன் ஹேவ் இட். ஸோ அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம். பட் அட் த சேம் டைம் ஒரு டுவர்ட்ஸ் உங்களுக்கு அந்த தேர்ட் ட்ரைமஸ்டர் நீங்கள் தாண்டிட்டீங்க, அந்த ஒரு 36 வீக்ஸில் இருக்கீங்கங்கும் பொழுது டெய்லி டேட்ஸ் சாப்பிட்றதும் வில் டெஃபினெட்லி பி பெனிஃபிஷியல்.